வேகமா போங்க. ஏய் உன்னதான் நீ அந்த பக்கமா தள்ளு. மெல்ல மெல்ல மெல்ல. பார்த்து வரக்கூடாது. வேலை முக்கியம்தான், அதோட உன் பாதுகாப்பும் முக்கியம். எல்லாரும் பார்த்து வாங்க. மழை வர்றதுக்குள்ள உள்ள எடுத்துட்டு போயிடணும். அப்பா இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏய் மெல்ல மெல்ல மெல்ல. காக்கா வருது, சீக்கிரமா உள்ள எடுத்துட்டு போங்க. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம், அது இலையில போடுங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை, காக்கா வருது. ஐயோ ஐயோ. என் கையை பிடிச்சுக்கோ. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அது கவனிக்க வேண்டாம். நான் கவனிக்கல மகாராணி. மறுபடியும் காக்கா வந்தாலும் வரும். சரி, நான் போய் மத்தவங்கள பாக்கணும். நீ பாத்து கீழே இறங்கி போ. சரி ராணி, அப்படியே செய்றேன். மறுபடியும் காக்கா வந்தாலும் வரும். அத தாக்க எல்லாரும் தயாரா இருங்க. இது உருட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? நானா இருந்தா ஒரு நொடியில உருட்டிட்டு வந்திருப்பேன் தெரியுமா? ஆமா, நீ வாயாலே எல்லா வேலையும் செஞ்சுடுவ. ரொம்ப சரியா சொன்னடா. அப்படிதான், கவனமா செய்யுங்க. சப்பா, இந்த உருளைய உருட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அப்பா, எல்லாரும் தயாரா இருங்க. எல்லாரும் தயாரா இருங்க. எல்லாரும் தயாரா இருங்க. எல்லாரும் தயாரா இருங்க. இந்த தடவை காக்காவுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும். காக்கா வந்துடுச்சு, தாக்குங்க. இப்படியா ஒண்ணு ஒண்ணா சாப்பிடுவாங்க? குடு, இப்படி சாப்பிடணும். இந்தா. மழை வர மாதிரி இருக்கே. நண்பர்களே, மழைக்காலம் வந்துடுச்சு. சீக்கிரம் புறப்படுங்க. நாம சேர்த்து வச்சிருக்கிற உணவு கம்மியா தான் இருக்கு. நாம அப்புறமா ஓய்வு எடுத்துக்கலாம். மழை வர்றதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் உணவு எடுத்துட்டு வந்துடலாம். புறப்படுங்க.
அப்பா. ஏன் நீங்க போகலையா? மகாராணி, என் கால்ல அடிபட்டுடுச்சு. என்னால நடக்க கூட முடியல. சரி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வரோம். அம்மா. முடியலையே. அம்மா. அப்பா. மகாராணி போயிட்டாங்களா? போயாச்சே. எப்படி என்ன அடிப்பு? நடிப்பா? ஏன் அப்படி போய் சொன்ன? அதுக்கு காரணம் இருக்கு. என் கூட வாயேன், உனக்கு ஒரு அதிசயம் காட்டுறேன். அதிசயமா? மெல்ல மெல்ல, அவங்க கண்ணுல பற்ற போறோம். இன்னும் ரொம்ப தூரமா? ரொம்ப தூரம் இல்ல, காட்டுறேன். அதோ அங்கதான். டன் டடாய். பாத்தியா? எவ்வளவு பெரிய வெள்ளக்கட்டி பாத்தியா? எவ்வளவு பெருசு. இந்தா சாப்பிடு. தனியாவா? எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடலாமே. எல்லாருக்குமா? வேணாம் வேணாம். ஏன்? ஏனா இது நானே கண்டுபிடிச்சது. மத்தவங்களுக்கு ஏன் தரணும்? இந்தா சாப்பிடு. இந்த பொந்துல மறைச்சு வச்சிடலாம். மறைச்சு வைக்கிறதா? ஏன்? ஏன்னா நமக்கு வேணுங்கிற போது தனியா வந்து சாப்பிடலாம். வா, இத கொஞ்சம் தள்ளு. என்ன பாக்குற? வெள்ளம் தின்னல, வா வந்து தள்ளு. தள்ளு. அப்பா. ஐயோ ஐயோ, என்னாச்சு? என் கால் அடியில மாட்டிக்கிச்சு. வலி தாங்க முடியலையே. என்னால தனியா தள்ள முடியல. வெள்ளக்கட்டி ரொம்ப பெருசா இருக்கு. நான் போய் மத்தவங்கள கூட்டிட்டு வந்துட்டுமா? ஓ, சீக்கிரம் கூட்டிட்டு வா. என்னால வலி தாங்க முடியல. நானே எங்க போய் தேடுறது? அதோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன சத்தம் அது? எல்லாரும் அப்படியே நில்லுங்க. என்னாச்சு? ஏன் கத்துற? அப்படியா? எல்லாரும் 2ஆ பிரிஞ்சு நில்லுங்க. நீங்க மட்டும் என் பின்னாடி வாங்க. சீக்கிரம் வாங்க. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அம்மா, கவலைப்படாத, நாங்க வந்துட்டோம். முடியலையே. ஐயோ அம்மா, வலி தாங்க முடியல, வலிக்குதே. நீங்க 4 பேரும் அந்த பக்கம் போய் தள்ளுங்க. நீங்க இந்த பக்கம் போங்க. தள்ளு. பாத்து. தள்ளு, தள்ளு. என்ன பண்ற நீ? சீக்கிரம் தள்ளு. அப்படிதான். என்ன பண்ற? தள்ளு, தள்ளு. சீக்கிரம். அம்மா, தப்பிச்சேன். பயப்படாத, காயம் ரொம்ப இல்ல. எழுந்துரு. நீ மட்டும் தனியா சாப்பிடணும்னு நினைச்சியா? தனியா சாப்பிடலான்னு நினைச்ச எனக்கு புத்தி வந்தது. என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. எப்படியோ உனக்கு புத்தி வந்தா சரி. இத வச்சுக்கோ. திருக்குறளில் கொல்லாமை என்று ஒரு அதிகாரம். கொல்லாமைன்னா என்னங்க அர்த்தம்? மற்றவர்களை கொல்லாம இருப்பது. இந்த கொல்லாமையில வேற எத்தனையோ கருத்துக்களை சொல்லலாம். திருவள்ளுவர் பெரிய புரட்சி பண்றார். என்ன, நீ இன்னொருவருடைய பங்கை கொடுக்கலன்னா, அவர்களோட பகுத்து உண்டு நீ வாழலேன்னு சொன்னா, நீ சமூகத்துல இன்னொரு மனிதனை கொலை செய்கிறாய். இப்படி சிந்திச்சவங்களே உலகத்துல கிடையாது.
திருவள்ளுவர் ஏன் ரொம்ப பெரியவர் அப்படிங்கிறதுக்கான அடையாளம், மற்றவங்களாம் இது புண்ணியம், நீ தானம் பண்ணு, மோட்சத்துக்கு போகலாம், நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்தா உனக்கு கடவுள் ஏதாவது கொடுப்பார், அது ஒரு லஞ்சம், நீ அவருக்கு ஒரு ரொட்டி கொடுத்தா உனக்கு 10 ரொட்டி கொடுப்பாங்க, இப்படிலாம் லஞ்சம்லாம் சொன்னாங்க. திருவள்ளுவர் ரொம்ப நேரம் சொன்னார், அப்படி கொடுக்காதவன் இன்னொரு ஆளை கொலை பண்றான். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. பகுத்துண்டு, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பகிர்ந்து சாப்பிடணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், பல உயிர்களையும் நீ காப்பாற்றுவது. சட்டத்துக்கும் திருக்குறளுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதுங்களா? மற்றவங்களுக்கு உரியதைத்தான் நான் கொடுக்கணும், இது சட்டம். கொடுக்கலன்னா நான் திருடன் என்ன உள்ள வைப்பாங்க. அறம் என்பது அதை விட மேல், என்ன எனக்குரியதை கூட நான் கொடுக்கலாம். பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம். திருவள்ளுவர் சொல்றார், எனக்கு முன்னாடி எத்தனையோ அறிவாளி நீதி நீதி நீதினு தொகுத்து வச்சாங்க பாத்தீங்களா, தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. உச்சமான கொள்கை என்னன்னா மற்றவரோடு பங்கிட்டு உண்ணுவதுதான். எவ்வளவு பெரிய குறள் இது. பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள்